வணக்கம். நான் கவிதா. என்னை பற்றிய தகவல் தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். என் இடத்துல வேறு ஏதாவது பொண்ணு இருந்தால் ஒன்று உலகத்தை விட்டு போயிருப்பா, இல்லை ஊரை விட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் மட்டும் எப்படி இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுறேன், எப்படி சமாளிக்கிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் பொண்ணுங்களாகவே பிறக்கக்கூடாது. பொண்ணுங்களாக பிறந்தா வச்சுக்கேன், பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று போனால் ஒன்று, ஒன்று போனால் ஒன்றுன்னு அந்த பிரச்சனைகளை நம்ம சமாளிக்கிறதுக்குள்ளேயே என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். நமக்கு பொருளாதார பிரச்சனை வந்தால் கூட அதை ஓரளவு சமாளிச்சிடலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்மளை மனசு கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க பாருங்கள். இதெல்லாம் நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அந்த கஷ்டங்கள் வந்துன்னே இருக்கும். ஏதோ ஒன்று போனால் ஒன்று, ஒன்று போனால் ஒன்று. நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு, நம்ம வருத்தப்படுறதுக்கு எங்கேருந்து தான் வருவாங்கன்னு தெரியாது. ஆனால் வந்துகிட்டே இருப்பாங்க, நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சரி, ஓகே, நம்ம பிறந்தாச்சு, என்ன பண்ணுறது, இப்போ நம்ம இது எப்படி சமாளிக்கணும் அப்படின்னா, நான் எனக்கு தெரிஞ்சது, எங்கள் வீட்டில் நாங்கள் கீழ் வீட்டில் நாங்கள் இருக்கோம், மேல் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரோட அப்பா அம்மா இருக்காங்க. மேலே அவங்க பேசுகிறது எங்களுக்கு நல்லா கேட்கும், நாங்கள் பேசுகிறது அவங்களுக்கு நல்லா கேட்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீடு. அதனால் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா, இந்த டைமில் தான் சண்டை போடணும், இந்த டைமில் தான் பேசணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 24 மணி நேரம் பேசுவாங்க. அவங்களுக்கு எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் எங்கள் கூட சண்டைக்கு வருவாங்க. இந்த டைமு அந்த டைமு நைட்டு பகல் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் சண்டை போடுவாங்க. அது வீட்டில் நாங்கள் சிரித்து பேசினா சண்டை வந்துடும், நாங்கள் வெளில போனால் சண்டை வந்துடும், நாங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் சண்டை வந்துடும். அப்புறம் இந்த மாதிரி எதுக்கெல்லாம் தோணுதோ அதுக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. 24 ஹவர்ஸும் சண்டை போட்டுன்னு தான் இருப்பாங்க. இது எப்படி நான் சமாளிக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், அவங்க திட்டும் போதெல்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறதுன்னா, நான் போய் கடவுள்கிட்ட போய் நான் நின்று சாமி கும்பிடுவேன். கடவுள், நான் எந்த தவறுமே நான் செய்யலை, எந்த தப்பும் செய்யாமல் என்னை திட்டுன்ருக்குறாங்க. இதை நீங்களே பார்த்துக்கோங்க, இதுக்கு எனக்கு அது எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் எந்த தப்பும் செய்யலை, தப்பு செய்யாமல் நான் எந்த தண்டனையும் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் நான் சாமிக்கிட்ட நின்று சாமி கும்பிட்டுருவேன். முதல் விஷயம் இதை தான் பண்ணுவேன். அடுத்தது 2வது விஷயம் என்ன பண்ணுவேன்னா, டிவியில் சவுண்டு வச்சுருவேன். ஏதாவது ஒரு சாமி பாட்டு போட்டு ஃபுல் சவுண்டு வச்சுருவேன். வீடு ஃபுல்லாக சாமி பாட்டு தான் கேட்டுருக்கும். எனக்கு அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக கேட்கவே கேட்காது. நான் கேட்கவும் மாட்டேன், கேட்கறதுக்கும் விருப்பம் கிடையாது. ஏன்னா அவங்க என்னை பேசி சண்டை போட்டு அவங்க தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசி என்னை சண்டை எடுக்கிறதுக்காக, வம்பு எடுக்கிறதுக்காக தான் அவங்க பேசுகிறாங்க. நம்ம எதுக்கு அதை கதை வாங்கிக்கணும் இல்லையா அப்படின்றதுக்காக நான் கேட்டுக்கவே மாட்டேன். டிவியில் ஃபுல் சவுண்டு வச்சுருவேன். ஏதாவது சாமி பாட்டு போட்டு நாங்கள் பாட்டுன்னு கதை சாத்திட்டு நான் வீட்டில் என் வேலையை பார்த்துட்டுருப்பேன். இது என்ன பண்ணாங்க, இதை நோட் பண்ணாங்க. நான் அவங்க பேசுகிறத நான் கேட்கல, இது அப்படியே போயின்றது கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சண்டை போடுறது அவங்க கேட்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு நம்ம டிவி சவுண்டு வேல்யூம் அதிகமாக வச்சு அவங்க கேட்டுன்னு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மேலே பேசினா தானே இவங்க டிவி சவுண்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே வந்துட்டாங்க. கீழே எங்கள் வீட்டு கதவு வாசப்படியில் உட்காந்துப்பாங்க. உட்காந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க வாசப்படியிலேயே. நான் அப்போ கூட நான் காதில் வாங்கிக்க மாட்டேன். நீ என்னமோ கத்திட்டு போ அப்படின்ட்டு நான் கதை சாத்திட்டு நான் பாட்டுன்னு உள்ள பசங்களை வச்சுக்கணும், டிவி சவுண்டு வச்சுட்டு நான் பாட்டுன்னு என் வேலையை பார்த்துட்டுருப்பேன். அதே மாதிரி நமக்கும் நம்ம அப்பா அம்மா நம்ம சொல்லிக் கொடுத்து தான் அனுப்புவாங்க. சின்ன வயசுலேருந்து நம்ம சொல்லிக் கொடுத்தா நம்மளை வளர்ப்பாங்க. பெரியவங்ககிட்ட மரியாதை பேசணும், பெரியவங்களோட மரியாதை நடத்தணும், கொஞ்சம் பொறுத்து போகணும், சண்டை போடக்கூடாது, ஏற்றி பேசக்கூடாது அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம அப்பா அம்மா நம்ம சொல்லிக் கொடுத்தா நமக்கு வளர்க்குறாங்க. அதனாலே நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு இந்த பிரச்சனை இப்போ தான் வரல, எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை எனக்கு வந்தது. ஆனால் ஏன் இவ்வளோ தூரம் நான் வளர விட்டேன், இந்த வளர்ந்துருக்கு அப்படின்னா, இது என்னோடய காரணம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அப்பயே நான் எதிர்த்து பேசி நான் சண்டை போட்டிருந்தேன்னா இந்த பிரச்சனை அப்பயே சால்வ் ஆகிருக்கும். நான் சரி பெரியவங்க பேசுகிறாங்க, இது பேசிட்டு போகிறாங்க, நம்ம எதிர்த்து பேசக்கூடாது, நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்றதுனால நான் சரி பேசிட்டு போகிறாங்க விடு, பேசுறதுனால என்ன போயிட போகுது அப்படின்னு நான் விட்டு 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 நான் போனதுனால இன்றைக்கி இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக நிற்கிது எனக்கு. இவ பேச மாட்டா, ஏற்று பேச மாட்டா, என்ன பேசினாலும் இல்லை நம்ம என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அப்புறம் நான் டிவி சவுண்டு வச்சுப்பேன், சாமி கும்பிடுவேன், இது 2 பண்ணுவேன். இதையும் தாண்டி நான் என்ன பண்ணுவேன்னா ஹெட்ஃபோன் போட்டுக்குவேன் காதில். நான் ஏதாவது ஒரு சாங் வச்சுட்டு டிவிலேயோ இல்லை ஃபோன்லேயோ ஏதாவது ஒரு சாங் போட்டு வச்சுட்டு ஹெட்ஃபோன் போட்டுப்பேன். என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன பேசுகிறியோ, என்ன அசிங்கமாக பேசுகிறியா, நல்லா பேசுகிறியா, இல்லை என்னை வெறுப்பேற்றுறியா, எதுவுமே என் காதில் விழாது. நான் பாட்டுன்னு எனக்கு பிடிச்ச பாட்டு நான் கேட்டுட்டு என் வேலையை நான் பார்த்துட்டே இருப்பேன். பாத்திரம் தைக்கிறேன்னா, துணி துவைக்கிறேன்னா, வீடு பெருக்கிறேன்னா, என்னமோ ஒரு வேலை.
என் காதில் ஹெட்ஃபோன் போட்டு நான் பாட்டுன்னு என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். அது என்ன வெளியில் என்ன நடக்குது அப்படின்றது கூட எனக்கு தெரியாது எனக்கு. இதை தான் நான் ஃபாலோ பண்ணின்னு இருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் என்னால் இவ்வளோ நாள் இங்கே இருக்க முடிஞ்சது இருக்குது. இல்லை நான் அவங்க கேட்கறதுக்குலாம் நான் பதில் நான் சொல்லணும் அப்படின்னா இது பிரச்சனை ஒன்று எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும். நாம் வந்து சரி பேசக்கூடாது அப்படின்றதுனால தான் சரி நம்ம வந்து அதை வந்து நம்ம காதில் வாங்கினா தான் நம்ம டென்ஷன் ஆகும். நம்ம வாங்காமல் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணின்னு இருக்கேன். அதை தான் இன்றைக்கி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுதான் இதுக்கப்புறமாவது பெண் குழந்தைங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். அவங்களுக்கு வர பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்து நம்ம வளர்க்கணும். நம்ம மாதிரி பயந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோயேன், அவங்களாம் வாழவே முடியாது. அதனால் அவங்களுக்கு வர பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு தைரியத்தை சொல்லிக் கொடுத்து தான் நம்ம வளர்க்கணும்.